பிரைஸ் த லார்ட். ஏஞ்சல்ஸ் ப்ரேயர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி வென்ஸ்டே. ஆக்சுவலி வென்ஸ்டே மிடில் ஏஜில் இருக்கவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். பட் இந்த பெரிய வாரம் அப்படிங்கிறதுனால இந்த பெரிய வாரத்தில் இயேசுவானவர் சிலுவையில் மொழிந்த வசனங்களை நம்ம வச்சு தியானித்து அப்புறம் ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம் அந்த வசனத்தை வச்சு. ஸோ இன்றைக்கி 3வது 4வது வசனங்களை நம்ம தியானிப்போம். ஏற்கனவே மண்டே ஃபஸ்ட்டு வேர்ஸ் பார்த்தாச்சு, மன்னிப்பு. டியூஸ்டே செகண்ட் வேர்ஸ் பார்த்தோம், ரட்சிப்பு. ஒரு கடைசி நிமிஷத்தில் ஒரு திருடனை ரட்சித்தார்ல. ஸோ இன்றைக்கி 2 வசனம் பார்க்கலாம். ஒன்று பராமரிப்பு. என்ன பராமரிக்கிறாரு? அவருக்கு ரொம்ப அன்பான ஒரு சீஷன் இந்த பக்கம் பார்த்துட்ருக்காரு. அவங்க அம்மா இந்த பக்கம் சிலுவைக்கு அந்த பக்கம் கதறாங்க. எப்படி தாங்க முடியும் அந்த அம்மாவால்? நம்ம பிள்ளைக்கு ஒன்றுனா நம்மளால் தாங்க முடியுமா? அவர் அடிக்கிறாங்க. அவங்களால எதுவும் பேச முடியல. அவங்களால எதுவுமே பேச முடியல. தூரத்தில் நின்று போய் கூட 2-3 சகோதரிகளோடு சேர்ந்து அழுறாங்க. தாங்க முடியல. பக்கத்துலேயும் போக முடியல. ஆறுதல் சொல்ல முடியல. கதறாங்க. அப்புறம் கரகரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. சிலுவையில் அரைகிறாங்க, ஆணியை வச்சு அடிக்கிறாங்க. நிறைய நடக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் யோவான் எப்பவுமே ஒரு 12 பேர் உட்கார்ந்துருந்தா பக்கத்தில் போயிட்டு அவர் அப்படியே அவருடைய மார்பில் சாஞ்சு அனுபவிச்ச யோவான் என்கிற சீஷன் அவரும் அந்த பக்கத்தில் நின்று கதறாரு. அவருக்கும் என்ன பண்ணன்னு தெரியல, என்ன செய்யணும் முடியல. பிகாஸ் அவர் ரொம்ப நேசிச்சாரு, ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அவரும் ஒரு பக்கம் கதறாரு. அப்போ தான் அவருக்கு தெரியும், ஜீசஸ்க்கு அவ்வளோதான், நம்ம இந்த உலகத்தை விட்டு போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு? கவலைப்படாதீங்க, ஸ்திரீயே அதோவின் மகன். இந்த மகன் நான் பரலோகத்துக்கு போகிறேன் மனசில் நினச்சாரு. கூப்பிட்டு சொல்கிறாரு, ஸ்திரீயே அதோவின் மகன். யோவானை பார்த்து சொல்கிறார். அதே மாதிரி யோவான் கதறாருல, யோவானுக்கு சொல்கிறார், அதோவின் தாய். என்ன அர்த்தம்? நான் இனி போயிடுவேன், என்னுடைய அம்மாவை நீ பத்திரமா பார்த்துக்கோ. நிறைய பேர் அந்த சாகிற ஸ்டேஜில் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே தெரியும். ஸோ அதை கரெக்ட் பண்ணிட்டு போவாங்க. அது நிறைய நடந்திருக்கு. ஈவன் ஒரு ஆக்சிடென்ட், அதாவது ஒரு டெத்துனா கூட அதுக்கு முன்னாடியே எல்லாம் சொல்லுவாங்கள்ல, பாருங்களேன், அதுக்கு முன்னாடி எல்லாம் கரெக்டாக செட் பண்ணிட்டு தான் இறந்து போயிருக்காரு. சரிங்களா? ஸோ ஜீசஸும் அந்த டியூட்டியை, கடமை செஞ்சார். தன்னுடைய கடமை. அம்மாவுக்கு மகனை கொடுத்தாரு. அந்த மகன்கிட்ட அம்மாவை பத்திரமா பார்த்துக்கன்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, 4வது வசனமும் சேர்த்து இன்னைக்கே நம்ம பார்க்கலாம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? வாசிக்கலாமா? அந்த இன்சிடென்ட்டை வாசிக்கும் போதே மனசுக்கே தாங்கல. மத்தேயு 27:39 வாசிக்கிறேன். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள். நீ தேவனுடைய குமாரன் ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். எப்படி இருக்கும்? பெருசா சொன்னியே, பெருசா இப்படி பண்ணியே, இன்னைக்கு இறங்கி வா. இன்னைக்கு உன்னால பண்ண முடியலையா? இதை மாதிரி எத்தனை பேர் நம்மகிட்ட சொல்லியிருப்பாங்க. பெருசா ஜோம் பண்ற, இதை உன்னால செய்ய முடியாதா? மற்றவங்களுக்காக ஜோம் பண்ணி ஹீல் பண்ற, உன்னை ஹீல் பண்ண முடியாதா? நிறைய பேர் கேட்டிருக்காங்கல்ல. அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி எல்லாம் சேர்ந்துக்கிட்டாங்க. மக்கள் சேர்ந்துக்கிட்டாங்க, வேதபாரகர் பரிசேயர் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டாங்க. பரியாசம் பண்றாங்க. என்னெல்லாம் அவங்களால நக்கலா பேச முடியுமோ பேசுறாங்க. பொறுமையா கேட்டுக்கிட்டே இருந்தார். அதுதான் நமக்கும் வேணும். ஏதாவது திருப்பி சொன்னாரா, பதில் பேசினாரா? பொறுமையா கேட்டுட்டே இருந்தாலும் செய்யறதெல்லாம் செய்யுங்க. எனக்கு தெரியும் இதுக்கப்புறம் நான் பரலோகத்துக்கு போகிறேன்னு.
ஓகே, என்னுடைய வேலை முடிய போகுதுன்னு எனக்கு தெரியும், என்னெல்லாம் பேசணுமோ பேசிக்கிட்டே இருங்கன்னு அவர் அமைதியாக இருந்தார். மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமார் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளரும் அப்படியே நிந்தித்தார்கள். 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. பாருங்க, மனுஷங்களும் நிந்திக்கிறாங்க, வேதபாரகர் பரியாசம் பண்றாங்க, பக்கத்தில் உள்ள கள்ளனும் கண்டபடி பேசுறான், இப்படியெல்லாம் மக்கள் பேசுறாங்க. ஆனா இன்னொரு கரையில அப்படியே உலகம் இருளுது, இருட்டாயிருச்சு. அந்த இடம் இருட்டாயிருச்சு. 9ஆம் மணி நேரத்தில் 3 மணி நேரம், 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் 3 மணி நேரமா சுத்தி அப்படி இருட்டாயிருச்சு, இருண்டுருச்சு. அப்போ 9ஆம் மணி வேளையில தான் இயேசுவானவர் கதறார் சிலுவையிலிருந்து. ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். மிகுந்த சத்தமிட்டு கூப்பிடுறாரு, கடைசியா கூப்பிடுறாரு, ஏலி ஏலி லாமா சபக்தானி அவங்க பாஷையில. அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி, சத்தமிட்டு கூப்பிடுறார். இன்னைக்கும் நிறைய பேர் அப்படி கதறோம், தேவனே ஏன் என்ன கைவிட்டீங்க, ஏன் என்ன கைவிட்டீங்க, எல்லாரும் என்னை பரியாசம் பண்றாங்க, என்ன சுத்தி இருட்டா இருக்கு, என்னால எதுவுமே பண்ண முடியல. அதே கதறு இன்னைக்கு நிறைய பேர் கதறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, எனக்கு உடைய பாத்துல வந்திருக்கிறோம் சுவாமி. சிலுவையில நீர் மொழிந்த வார்த்தைகளை நாங்க ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாரையும் மன்னிச்சிங்க. 2வது, பக்கத்துல உள்ள கள்ளனை பரதேசில கொண்டு போவேன்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னீங்க, ரட்சித்தீங்க, ரட்சிப்பு. 3வது, உங்க கடமை. அம்மா கதறாங்களே, அம்மாவை நீ யார் பார்த்துப்பா, என் அம்மாவை நீ யார் பார்த்துப்பா, சீஷனுக்கு சொல்லி அம்மா கூட சேர்த்து வைக்கிறீங்க. 4வதா, எல்லாமே என்னை விட்டு போச்சு, அப்படியே எல்லாரும் ஒண்ணு போல மொத்தமா பரியாசம் பண்றாங்க, அப்படியே இருள் சுத்தி அதை தாங்க முடியாம என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், அந்த மாதிரி கதற ஒவ்வொருவரை பார்த்து ஒரு செகண்ட் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களை உன்னை சேர்த்து கொள்ளுவேன். அப்படி கதற ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு ஆவியானவர் கொடுக்கிற வசனம், ஒரு நிமிஷம் கொஞ்சம் உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன். இயேசுவானவரை பிதாவானவர் கைவிட்டார், அந்த மாதிரி கைவிடப்பட்ட நிலைமையில கதறார், ஆனா அவர் கைவிடல. ஜஸ்ட் within 3 days பரலோகத்தில் இருந்தார். நமக்காக எல்லாருக்காகவும் அந்த பாதையை கடந்து சென்றார். ஸோ கவலைப்படாதீங்க. கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கீங்களா, எனக்கு யாருமே இல்லையே, அந்த நிலைமை அவருக்கு புரிய முடியும். எல்லாரும் ஒரு பரியாசம் பண்றாங்களா, அதனால உங்க மனசு எவ்வளவு வலிக்குங்கிறது இயேசுவுக்கு தெரியும், இயேசுவானவருக்கு தெரியும், நம்முடைய இயேசப்பாக்கு தெரியும். நீங்க என்ன மாதிரி கதறீங்க, எல்லாவற்றையும் அவர் புரிய முடியும். சில நேரம் அந்த ட்ராக்கை கடந்து தான் போகணும், ஆனால் அதுக்கப்புறம்
உங்களை உருக்கமான இரக்கங்களால் சேர்த்து கொள்ளுவேன். எவ்வளோ நல்ல வசனம். கொஞ்சம் பொறுமையாரு. இயேசுவானவர் எப்படி பொறுமையா இருந்தாரோ அதே மாதிரி நமக்கு பொறுமை வேணும். இல்லை நம்மளாம் புலம்புவோம், திட்டுவோம், ஈவன் சபிச்சிருவோம். ஏதாவது பேசினாங்கன்னா என்னதாவது பண்ணிடுவோம். ஆனால் இயேசுவானவரோ பொறுமையா இருந்தார். என் பிதாவானவர் அவருடைய ராஜ்யத்தில் போயிட்டு நான் அவர் கூட இருப்பேங்கிற அந்த நம்பிக்கை இருந்ததுனால உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நம்பி இதெல்லாம் கண்டுக்காதீங்க. என்ன வேணாலும் சொல்லுங்க. எனக்கும் ஜீசஸுக்கும் உள்ள கனெக்ஷன், எனக்கு ஜீசஸ் கொடுத்த வார்த்தை, கர்த்தர் கொடுத்த வார்த்தை, அது நிறைவேறும். ஸோ ஏதாவது ஒரு காரியத்தில் உங்களை ஒதுக்குறாங்களா, எல்லாரும் சேர்ந்து உங்களை காயப்படுத்துறாங்களா, எல்லாரும் சேர்ந்து உங்களை துன்புறுத்துறாங்களா, மெயினா ஊழியம் செய்யறவங்க, பெருசா ஊழியம் செஞ்சியே இயேசுதான் தெய்வம்னு சொன்னியே, இன்னைக்கு அந்த இயேசு உன்னை காப்பாத்தினாரா? நிச்சயமா நிறைய கேட்பாங்க. இயேசு 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 இயேசுன்னு அலைஞ்சியே, அந்த இயேசு உன்னை காப்பாத்தினாரா? காப்பாத்துவார், காப்பாத்துவார், காப்பாத்துவார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அழுகிற ஒவ்வொரு வரையும் இன்றைக்கு இப்படி பாத்துல வருகிறோம். அவருக்காக அவங்களுக்காக இப்படி பாத்துல வருகிறோம். அன்னைக்கு உங்களுக்கு இருந்த பொறுமை, தைரியம், என் இயேசு என் பிதாவுடைய மடியில நான் இருப்பேன் அப்படிங்கிற இன்னொரு 3 daysல. ஸோ அப்படி ஒரு நம்பிக்கை அப்படி இருக்கும்போது இவங்க சத்தம்லாம் எங்க காதுல கேட்காது சுவாமி. எங்க கண்ணு உங்க பரலோகத்தை தான் நோக்கி இருக்கும். இயேசுவானவர் கைவிடாத தேவன் எனக்கு இருக்கிறார், வெட்கப்படுத்தாத தேவன் எனக்கு இருக்கிறார், இரக்கமுள்ள தேவன் இருக்கிறார், எனக்கு மனதுருகிற தேவன் இருக்கிறார். அவர் என்னை ரட்சிப்பார், அவர் என்னை பாதுகாப்பார். அதுல கூட சொல்றாங்க, பெருசா தேவன் சொன்னியே, அந்த தேவன் உன்னை தப்பு வச்சாரா? அந்த தேவன் உன்னை ரட்சித்தாரா? இல்லையே, இந்த தொங்குறியே, உன்னால இறங்கி வர முடியலையே. நிறைய பேர் இப்படி உங்களை இன்சல்ட் பண்றாங்களா? நிறைய பேர் உங்களை இப்படி இன்சல்ட் பண்றாங்களா? கவலைப்படாதீங்க. இயேசுவானவரும் அதே வழியை கடந்து போனார். இயேசுவானவருக்கு உங்களுடைய மனசு வலி தெரியும், நீங்க படுற கஷ்டம் தெரியும், ராத்திரியெல்லாம் கண்ணீர்ல அந்த தலையை நினைக்கிறது தெரியும், பாத்ரூம்ல போயிட்டு அடக்க முடியாம அழுறது தெரியும். யாருக்கும் தெரியாம மனசுல புழுங்கி புழுங்கி தினம் தினம் சாகிறது அவருக்கு தெரியும். அவர் தான் சொல்றார், ஜஸ்ட் கொஞ்ச காலம், அவருக்கு 3 days. அதுக்கு பிறகு தேவனுடைய மகிமையை காண்பாய். கல்லறம் திறந்து வெளியே போனார், லோகத்துக்கு ஏறி போனார். எதுலயும் அவரை வச்சு அடைக்க முடியல. வெளியே காவலுக்கு போர்ச்சேவர் இருந்தாலும் அவரை ஒன்றும் பண்ண முடியல. டைம் வரும்போது பரலோகத்துக்கு போனார். அவங்களுக்கு அந்த டைம் வரும்போது யாரும் தடை பண்ண முடியாது, ஒருத்தரும் தடை பண்ண முடியாது, ஒருத்தரும் தடைப்பட முடியாது. யாரை வச்சு என்ன உங்களுக்கு செஞ்சாலும் அதை ஒன்றும் பண்ண முடியாது. எழும்புவீங்க, எழும்புவீங்க, கழுக போல உயரத்துல பறப்பீங்க. அன்னைக்கு பார்ப்பாங்க. இன்னைக்கு எல்லாருடைய கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும்படியா அவர் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். ஆவியானவரா நம்ம கூட இருக்கிறார். எல்லாரும் 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 தேங்க்யூ ஜீசஸ். அதனால கவலைப்படாதீங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அந்த நேரத்தை கொடுத்த நன்றி சுவாமி, இந்த வார்த்தையை கொடுத்ததற்கு நன்றி சுவாமி. அந்த வார்த்தையின் படியே ராஜா, யார் யாரெல்லாம் கதறுறாங்களோ, மாத்தி 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 எனக்கு சோதனை, அடி மேல அடி, அடி மேல அடி. நான் எவ்வளவுதான் தாங்க முடியும், நான் எவ்வளவுதான் தாங்க முடியும்? எப்படி என்னை இழந்து பேசுறாங்களே, என்ன தாங்க முடியும், தாங்க முடியலையே. தயவு செய்து கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க. You will be lifted up. மேலே எழும்புவீர்கள்.
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். நீங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த விஷயத்துல உங்களுக்கு பிரச்சனை வருதோ, எந்த விஷயத்தை வச்சு மற்றவங்க உங்களை தூஷித்தார்களோ, எந்த விஷயத்தினால நீங்க ஒதுக்கப்படுறீங்களோ, எந்த விஷயத்தினால மற்றவங்களால அடிக்கப்படுறீங்களோ இல்ல துன்புறுத்தப்படுறீங்களோ, அந்த விஷயத்துல கர்த்தர் இன்னைக்கு வெற்றியை தருவார். வெற்றி உள்ள தேவன், வெற்றி வெற்றி வாகை சூடின தேவன். இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, இரக்கம், மனதுருக்கம் உங்க மேல இறங்கும், உங்க மேல இறங்கும். அப்படி காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இன்னைக்கு பெரிய காரியத்தை செய்ய காத்திருக்கிறார். செய்வார், செய்வார், செய்வார். அதே மாதிரி கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கீங்களா? அம்மாமார் மகனை இழந்ததுனால கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கீங்களா? உங்களுக்கு மகனை போல ஒருத்தர் உங்களுக்கு கொண்டு வருவார், உங்களை தேற்றுவார். அன்னைக்கு யோவான அம்மா கிட்ட அனுப்புனார். அந்த மாதிரி லிங்க் பண்ணி உங்களை கடைசி வரைக்கும் பாதுகாப்பார். அதையும் கடவுள் செய்வார். இயேசுவானவர் நமக்கு செய்வார், கைவிடவே மாட்டார். உன்னை விட்டு ஒருபோதும் விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொன்னாரு. வசனம் சொல்லுது, உலகம் கூட முடிஞ்சு போயிடும், ஆனா அவருடைய வார்த்தையோ முடிவதில்லை. வார்த்தை முடியாது. அவர் சொல்றபடி ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும், நடக்கும். உங்களுக்கு வாக்குரைத்தது நடக்கும். வாக்குரைத்தாரே நடக்கலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆபிரகாம் வாக்குரைத்தார், அதை நடத்தி காமிச்சார்ல, உங்களுக்கும் நடத்தி காமிப்பார். ஒருவேளை அந்த ட்ராக் கஷ்டமா இருக்கலாம், அதுல பொறுமையா இருக்க நம்ம ஜெபிப்போம். நிச்சயமா எனக்கு அந்த வாக்குத்தத்தம் நடக்கும்னு நமக்கு எதிராக முன்னாடி நமக்கு கொடுக்க போகிற அந்த ஈவை குறித்து நினைச்சு, அந்த கிஃப்டை குறித்து நினைச்சு இந்த பாதையெல்லாம் கடந்து போவோம். கர்த்தர் நிச்சயமா இறங்கும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்கள் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக நன்றி. இன்னைக்கு இந்த கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. நிறைய பேரை தேற்றுகிறதுக்காக நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்படிப்பட்டு கதறுகிற ஒவ்வொருவரும் இப்படி கரம் இறங்கட்டும். உடைய கரம் இறங்குவதாக. மகளே, மகனே, பயப்படாத, கவலைப்படாத. உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? உனக்கு சொல்லிய வார்த்தை நிறைவேறும் இயேசுவின் நாமத்தினால. இந்த பாதப்படியில் எல்லாரையும் வைக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், நீர் ஆளுகை செய்யும், நீர் மாத்திரம் மைமைப்படும். இயேசு கிறிஸ்துவே இந்த நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கே. அப்படி எப்படி சொல்றது, அது அப்படி லிஃப்டப் ஆனது இப்பவுமே. ஸோ எந்த பாடு வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், ஜீசஸும் அந்த வழியை கடந்து போனதுனால அவருக்கும் கஷ்டம் தெரியும். அந்த பாடலிருந்து நிச்சயமாக விடுதலை கொடுப்பார். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். அதுதான் கஷ்டம். அந்த பொறுமைக்கும் ஜீசஸ்ட்டு கேட்டு அந்த பொறுமையை, அவர் எப்படி பொறுமையாக எல்லாத்தையும் சகிச்சாரோ அதை நாமும் பொறுமையாக சகிச்சு கற்றுக்கொள்வோம். ஸோ தளர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு நிறைவேறும். தேங்க்யூ. ஏஞ்சல்ஸ் ப்ரேயர் டைம், ஜஸ்ட் 10 minutes எவ்ரி டே. கேளுங்க, கூட சேர்ந்து அந்த வசனத்தின்படி யார் யாரெல்லாம் அந்த உலகத்தில் கஷ்டப்படுறாங்களோ நம்ம சேர்ந்து ஜெபிக்கும் போது நிச்சயமாக பெரிய காரியங்களை இந்த உலகத்தில் நம்ம செய்ய முடியும். தேங்க்யூ.